ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது திருவாலங்காடு வடாரணீஸ்வரர் திருக்கோயில். இங்கு வீற்றிருக்கும் அம்பாளியின் திருநாமம் வண்டார்குழலி. அதே சமயம் திருப்பாம்புரம் என்னும் ஊர் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ளது. அங்கு ராகுகேது ஸ்தலம் உள்ளது. அங்கு வீற்றிருக்கும் அம்பாளியின் பெயர் வண்டார் பூங்குழலி. நாம் இப்பொழுது திருவாலங்காடு கோயிலை பற்றி பார்ப்போம். இத்தல இறைவன் ஆலங்காட்டு அரசன் என்று அழைக்கப்படுகிறார். 5 சபைகளில் முதல் சபையான ரத்தின சபைக்கு புகழ்பெற்றது இத்திருத்தலம். 2வது சபை பொற்சபை சிதம்பரத்தில் உள்ளது. 3வது சபை வெள்ளி சபை மதுரையில் உள்ளது. 4வது சபை தாமிர சபை திருநெல்வேலியில் உள்ளது. 5வது சபை சித்திரை சபை குற்றாலத்தில் உள்ளது. இத்திருக்கோயிலில் நடராஜர் ஊர்த்துவ தாண்டத்தில் காட்சியளிக்கிறார். முன்பொரு காலத்தில் காளிக்கும் சிவனுக்கும் நடைபெற்ற நடன போட்டியிலும் சிவனுக்கு நிகராக காளி நடனமாடியதால் சிவன் தனது இடது காலை உயர்த்தி தனது காதில் இருந்த குண்டலத்தை கீழே விழச் செய்து அதை இடது கால் பெருவிரலால் எடுத்து மீண்டும் காதில் மாட்டிக்கொண்டார். தனது காலை மேலே உயர்த்தி ஆட முடியாததால் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார் காளி. ஆகவே இத்திருத்தல இறைவனை வழிபடுவதற்கு முன்பு முதலில் காளியை தரிசனம் செய்து பிறகு சிவனை வழிபட வேண்டுமாம். ஏனெனில் காளி சிவனுக்கு நிகராக நடனமாடியதால் சிவன் காளியிடம் இத்தல இறைவனை தரிசிக்க வரும் பக்தர்கள் முதலில் உன்னை தரிசனம் செய்துவிட்டு பிறகு என்னை வந்து வழிபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம். முன்பொரு சமயம் காரைக்கால் அம்மையார் சிவபெருமானை பார்க்க கைலாயம் சென்றபோது சிவபெருமான், நான் திரு ஆலங்காடு எனும் ஊரில் வீற்றிருப்பேன், நீ என்னை அங்கு வந்து தரிசனம் செய் என்று கேட்டுக்கொண்டாராம். காரைக்கால் அம்மையாருடைய பக்தியை அனைவருக்கும் வெளிக்காட்ட எண்ணி ஆங்காங்கே திருவாலங்காடு செல்லும் வழி நெடுங்கிலும் சிவலிங்கத்தை பரப்பினார். அம்மையார் தனது காலால் நடக்க இயலாததால் சிவனை மிதித்து நடந்து செல்ல இயலாததால் தலைகீழாக, அதாவது தலையால் நடந்து இறைவனை தரிசித்தாராம். ஆகவே இத்திருத்தலம் மிகவும் புகழ்பெற்றது. இத்திருத்தலம் திருவள்ளூரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலும் அரக்கோணத்திலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. ஆருத்ரா தரிசனம் இங்கு மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் தேவாரம் திருப்புகழ் புகழ்பெற்ற தலம் இத்திருத்தலம். இங்கு மாந்தி பூஜையும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் 5 கட்டமாக நடைபெறுகிறது. 5 கால பூஜையாக நடைபெறுகிறது. இது திருமண தடையை நீக்கும் தலமாக கருதப்படுகிறது. திருமண தடை நீங்க வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு பரிகார ஸ்தலமாக இத்தலம் புகழ்பெற்று விளங்குகிறது. ஆகவே பக்தர்களாகிய நீங்கள் ஆலங்காட்டு அரசனை, திருவாலங்காட்டு அரசனை வந்து தரிசனம் செய்து வடாரணீஸ்வரர் வண்டார்குழலி அம்பாளின் பூர்ண ஆசியை பெற்று நலமும் வளமும் பெற்று வாழ்வில் மென்மேலும் முன்னேற அந்த ஊர் சார்பாக இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.